எல்லாருக்கும் வணக்கம் தம்பிமார் தங்கச்சிமார். இது வந்து எங்களோட தம்பிமார் தங்கச்சிமாருக்கு அகடமிக் வைஸாக ஒரு சப்போர்ட் கொடுக்கணுங்கிறது எங்களோட சீனியர்ஸ்ட சஜஷன்ஸ், அறிவுறுத்தல்கள், கருத்துக்களின் படியும் உங்களோட சீனியர்ஸான நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற சில தமிழ் விளக்கங்கள், உங்களுடைய ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல இருக்க பாடங்களுக்கான தமிழ் விளக்க வீடியோஸ் தான் உங்களுக்கு நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுறோம் இந்த வேலை திட்டத்தில். ஸோ இந்த வந்து நீங்கள் வந்து எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட் முறையில் பயன்படுத்திக்கணும்னு நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம். எங்களோட நோக்கமும் கூட அதுதான். ஸோ நான் வந்து கனிஷா, நான் வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்டான பொலிட்டிக்கல் சயின்ஸ் பற்றி இன்ட்ரோ பண்ணி இதுக்கு பின்னாடி வீடியோஸ் வரும். அப்போ இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறதுக்காக தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் எல்லாருமே பயனுள்ள முறையில் பயன்படுத்திக்கணும்னு நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த நிமிஷத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டாகவே நான் உங்களுக்கு இந்த விஷயத்தில் என்ன சொல்லணும்னா, இது வந்து நமக்கு ஒரு அனுபவம் இல்லாத பாடம். நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் தான் இதை வந்து படிக்கவே போகிறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும். ஸோ எல்லாருமே எனக்கிட்ட கேட்ட கேள்வி 2 இருக்குது. எப்படி நோட்ஸை ஒழுங்குபடுத்துக்கிறீங்க, எப்படி படிக்கிறீங்க அப்படின்னு. நான் வந்து நோட்ஸ் ஃபுல்லாகவே எழுதி தான் படித்தேன். பிரிண்ட் எடுக்கவே இல்லை, எல்லாமே எழுதி தான் படித்தேன். அப்போ எழுதும்போது நம்ம எக்ஸாம்ஸில் போயிட்டு ஆன்சர் எழுதுறதுக்கும் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும், அப்படித்தானே? ஸோ நான் வந்து எல்லா ஃபர்ஸ்ட் டியூட்லேருந்து கடைசி டியூட் வரைக்கும் எல்லாமே எழுதி தான் படித்தேன். ஸோ நீங்களுமே முடிஞ்ச அளவு நோட்ஸ் வந்து எழுதுங்க. எழுதும்போது உங்களுக்கு இங்கிலீஷும் இம்ப்ரூவ் ஆகும், ஆன்சர் எழுதுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இன்னொன்று, நீங்கள் வந்து இந்த டியூட்ஸை வந்து பிரிண்ட் எடுக்கிற வேண்டிய தேவையும் உங்களுக்கு வராது, அந்த செலவும் உங்களுக்கு மிச்சமாகும். ஸோ 3 பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த நோட்ஸை எழுதிக்கிறது மூலமா. சரியா? விளங்காத விஷயங்களுக்கு நீங்க என்ன செய்யணும், லெக்சர்ஸ் டைம்ல லெக்சரர் என்ன சொல்றாரோ அதை வந்து நீங்க என்ன செய்யணும், ஷோர்ட் நோட்ஸை நீங்க நோட்கிட்டே எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா சரி. நீங்க முத நாள் நோட்டை எழுதிக்கிட்டு போவீங்க, அடுத்த நாள் லெக்சரர் சொல்ற நோட்டையும் எழுதி வச்சுக்குவீங்க. சரியா? இது வந்து ஒரு ஆன்சர் எழுதி பழகுறதுக்கான ஒரு நல்ல முறை. சரியா? நோட் எல்லாமே எழுதிக்கிறதுக்கு. அடுத்து வந்து என்ன சொல்றேன்னா, எப்படி படிக்கணும்னு கேட்டிருந்தீங்கன்னா, எல்லாரும் பொலிட்டிக்கல் சயின்ஸை எப்படி படிக்கணும்க்கா அப்படின்னு. ஸோ அது வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஃபியூ மெத்தட்ஸ் சொல்கிறேன், அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அந்த முறைகளை ட்ரை பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கோர் பண்ணலாம், நல்ல ரிசல்ட் எடுக்கலாம் இந்த சப்ஜெக்டில். ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்காக முதல்ல நீங்கள் விட்டுறக்கூடாது. எதுலையுமே எந்த விஷயத்துலையுமே பேசிக் வந்து விட்டுறக்கூடாது. இப்போ இது இன்ட்ரோடக்ஷன் தானே அப்படின்னு எல்லாரும் தட்டி கழிச்சிட்டு போவாதீங்க. சரியா? இன்ட்ரோடக்ஷன் என்ன, பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு என்ன தெரிஞ்சால் தான் அதோட கான்செப்ட்ஸை நீங்கள் படிக்கணும் தானே, அப்படித்தானே? ஸோ அதனால நீங்க என்ன செய்யணும், பேசிக்கா எப்பயுமே விட்டுறக்கூடாது. பேசிக் வந்து எப்பவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? அடுத்து வந்து இப்ப இருக்க விஷயங்களை, கரண்ட் ஈவெண்ட்ஸை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா. சரி, அதுக்கு நீங்க என்ன செய்யணும், நியூஸ் பார்க்கணும், பேப்பர்ஸ் வாசிக்கணும், ஆர்டிகல்ஸ் பார்க்கணும். நம்மளோட பொலிட்டிக்கல்ல, அரசியல்ல என்ன நடந்திருக்கு, பொலிட்டிக்கல் சயின்ஸ் பத்தி படிக்கணும்னா பொலிட்டிக்கல்ல என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியணும். ஸோ கரண்ட் ஈவெண்ட்ஸ்ல என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். நீங்க அது வந்து கண்டிப்பா நியூஸ் பார்க்கலாம், பேப்பர்ஸ் வாசிக்கிற மூலமா, இல்லை வாட்ஸ்அப்ல கூட ஒரு நியூஸ் குரூப் ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பார்க்குற நேரம் அந்த நியூஸும் வரும். அப்போ நீங்க அதையும் வாசிக்கிட்டு நோட் பண்ணிக்கிட்டு போகலாம். சரியா? அப்படித்தானே? ஸோ அது வந்து முக்கியம். இன்னைக்கு என்ன நடக்குது, நாட்டில் என்ன நடக்குது தெரிஞ்சு வச்சுக்கிறது பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்டா உங்களோட வந்து ஒரு பொறுப்பு. சரியா? அடுத்து கம்ப்ளெக்ஸான தியரிஸ், ரொம்ப கஷ்டமான இருக்கிற தியரிஸ் வந்து பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல எடுத்து படிங்க. பாயிண்ட்ஸ் ஃபார்ம் எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப பந்தி மாதிரி இருக்கிறதெல்லாம் பாயிண்ட்ஸ்ல எழுதி வச்சுக்கலாம். பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுக்கிட்டு நீங்க படிக்கலாம். அப்புறம் ஏதாவது விலங்குனா கூகுள் சர்ச் பண்ணி பார்த்து அந்த மாதிரி மீனிங்ஸ் எழுதி வச்சுக்கிட்டு நீங்க அதுக்கும் சர்ச் பண்ணி பார்த்து இது என்ன இருக்கிற விஷயங்களை வந்து சர்ச் பண்ணி பார்த்து நீங்க அன்னைக்கு நோட்டே எழுதி வச்சுக்கலாம். சரியா? அப்ப கஷ்டமா இருக்கிறதுல பாயிண்ட்ஸ் ஃபார்ம் ஆக்கி படிங்க. அடுத்து வந்து வீடியோஸ். இப்போ இது உங்களுக்கு ஒரு விஷயம் விளங்கலை, லெக்சரர் எக்ஸ்பிளைன் பண்ணது விளங்கலை, வீடியோவும் போடலை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம், யூடியூப்ல வந்து தமிழில் இருக்கிற வீடியோஸ் வந்து அது சம்மந்தமான தமிழ் வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். சரியா? அது ஒரு வே. அடுத்து ஒரு முக்கியமான பெஸ்டான ஒரு வே இருக்கு, அது வந்து டிஸ்கஷன், குரூப் டிஸ்கஷன். சரியா? நீங்க இப்போ உங்களுக்கு விளங்கின விஷயம் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு விளங்காம இருக்கலாம், அவருக்கு விளங்கின விஷயம் உங்களுக்கு விளங்காம இருக்கலாம். அப்ப உங்களுக்கு விளங்கினதை அவரோட டிஸ்கஸ் பண்றீங்க, அவருக்கு விளங்கினதை உங்களுக்கு சொல்லி தருவாரு. அப்படி நீங்க மாறி மாறி டிஸ்கஸ் பண்ணும்போது
உங்கள்ட்ட இருக்க அந்த நாலேஜ் வந்து கூடும். ஒருத்தருக்கு இருக்க ஒவ்வொருத்தருடையும் இருக்கிற நாலேஜ் வந்து கூடும். இது வந்து பெஸ்ட் மெத்தட். எல்லாருமே சேர்ந்து இப்ப பப்ளிக்ல இருக்கிற எல்லா ஆக்களுமே சேர்ந்து ஒரு நாள் ஒரு சாட்டர்டேவோ ஒரு சண்டேவோ எடுத்து என்ன படிச்சோம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் ஒன்று போட்டீங்கன்னா எல்லாமே கிளியர் ஆயிடும். சரியா? அடுத்து வந்து முக்கியமான ஏரியாஸை வந்து நீங்க வந்து கவனமா அதுல ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். சரியா? அடுத்து வந்து ரைட்டிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? கண்டிப்பா இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். நீங்க எழுதி பாத்தீங்கன்னாக்கா அங்க போயிட்டு உங்களுக்கு வந்து எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப மேத்தமேட்டிக்ஸ் மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம வந்து செஞ்சு பார்ப்போம். ஆனா இது வந்து நம்ம வந்து பாடமாக்கிட்டு தானே போவோம். நம்ம நோட்டு முன்னாடியே எழுதி வச்சிருந்தோம்னா எக்ஸாமுக்கு வந்து பாடமாக்கிட்டு தான் போவோம். அப்ப நம்ம எக்ஸாம்ல போயிட்டு பாடமாக்க போறோம், எழுத தானே போறோம். அப்ப கண்டிப்பா நீங்க எழுதி பார்க்கணும். டைம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. தூக்கம் வர நேரத்துல பாடமாக்குறத விட்டுட்டு எழுதி பார்த்தீங்கன்னா தூக்கம் வரும். ஸோ எழுதி பார்க்கறது வந்து ரைட்டிங்கை வந்து ப்ராக்டிஸ் பண்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். தியரி வர எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே. சரியா? அடுத்து வந்து சிம்பிள் லாங்குவேஜ். இப்ப இங்கிலீஷ்ல வந்து கம்ப்ளெக்ஸான வேர்ட்ஸ் இருக்கும், சில வேர்ட்ஸ்க்கு மீனிங்கே தெரியாது. ஆனா அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சிம்பிளான வேர்ட் இருக்கலாம். இல்லாட்டி நீங்க என்ன செய்யணும், ஒரு ஆல்டர்னேட்டிவான சிம்பிள் வேர்டை வந்து ரெடி பண்ணிக்கணும். சரியா? ரெடி பண்ணிக்கிட்டு நீங்க என்ன செய்யணும், அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்க. சிம்பிள் லாங்குவேஜை யூஸ் பண்ணுங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களோட மார்க்ஸ் உங்களோட ரிசல்ட்டை வந்து கூட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குது. ஸோ எப்படி படிக்கணும்னு சில ஜூனியர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்கு விளக்கம் கொடுத்த மாதிரி நான் வந்து இந்த விஷயங்களை சொல்லியிருக்கேன். திரும்ப திரும்ப கேட்டு பாருங்க. இந்த மெத்தட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க படிக்கிறதுக்கு. சரியா? ஸோ அந்த 2 விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு நம்ம இதுல இருந்து சப்ஜெக்ட் குள்ள போவோம். இந்த பாடம் வந்து 1370 பொலிட்டிக்கல் சயின்ஸ். இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரோடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, நான் வந்து இதுல வந்து இன்ட்ரோடக்ஷன்ல வந்து அவுட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து நீங்களே வாசிச்சு பார்த்துக்கலாம். அதுக்கான டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம வந்து டிரெக்டா சப்ஜெக்ட் குள்ள போவோம். அடுத்து வந்து இருக்கிறது சயின்ஸ்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? நான் முதல்ல சொன்னேன் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ங்கிறது நம்ம என்வாயன்மெண்ட்ல வந்து நியூமரஸ் பல்வேறு வகைப்பட்ட சயின்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணுதான் பொலிட்டிக்கல் சயின்ஸ். சரியா? முதல்ல விஞ்ஞானம்னா என்னன்னு சொல்லி அதுக்கப்புறமா அரசறிவியல் விஞ்ஞானம்னா என்னன்னு விளங்கப்படுத்தியிருக்காங்க டியூட்ல. ஸோ அந்த முறைப்படி நம்ம போனோம்னா முதல்ல விஞ்ஞானம்னா என்னது, நம்ம ஒரு விஞ்ஞானம் வந்து படிச்சிருக்கோம். அதுல வந்து நேச்சுரல் சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியோட சயின்ஸ் வந்து ஒரு விளக்கம் வந்து நமக்கு இருக்கு ஓலெவல் டைம்ல படிச்சது. ஸோ அதுதான் இங்க வந்து சொல்லியிருக்காங்க. பல்வேறு வகைப்பட்ட சயின்ஸ் வந்து இருக்குது. அதுல வந்து இந்த 4 விளக்கத்திலையுமே சயின்ஸ்னா என்னன்ற 4 விளக்கத்திலையுமே ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் நாலேஜ், ஒரு அறிவை பத்தின ஒரு அமைப்பு ரீதியான ஒரு கற்கை தான் விஞ்ஞானம்ங்கிறது. சரியா? இன்னொரு விளக்கத்துல நொலேஜ ஒரு கலெக்ஷன், அறிவு சார்ந்த கற்கை மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துட்டும் ப்ராசஸ் எப்படி இருக்கு, அது எப்படி இயங்குது, அதற்கான காரணம் என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி படிக்கிறது தான் சயின்ஸ்னு இன்னொரு விளக்கத்துல சொல்லு. சரியா? நம்ம அடுத்த விளக்கத்துக்கு போனோம்னா புது அறிவு வந்து கையகப்படுத்துறது. ஆமா, அப்படித்தானே. உண்மைக்குமே இன்னும் ஒரு விஷயத்த படிக்கிறோம், பரிசோதனை ஆதாரப்படுத்தல்கள் மூலமா படிக்கிறோம். நாளைக்கு ஒரு விஷயத்த படிக்கிறோம். அப்போ புது புது விஷயங்களை வந்து ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம கையகப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அதுதான் சயின்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இன்னொரு விஷயம், இந்த நம்மளை சுத்தின இயற்கையான இந்த உலகத்துல என்ன இருக்குதுன்னு படிக்கிறது தான் சயின்ஸ். உண்மைக்குமே என்ன இருக்குது, நம்ம உலகத்துல என்ன இருக்குது, அது எப்படி இயங்குது, அதற்கான காரணம் என்ன, அதோட இயக்கம் எப்படி இருக்கு அப்படின்னு நமக்கு எல்லா விஷயமே சொல்லி தரது என்னது, சயின்ஸ் தானே. அப்ப நியூமரஸ் சயின்ஸ், பல்வேறு வகைப்பட்ட சயின்ஸ் தான் இந்த உலகத்துல என்ன நடக்குது, இந்த இயற்கையான உலகத்துல என்ன இருக்குதுன்னு சொல்லி கொடுக்குது. சோ அந்த விஷயங்களை தான் இந்த டெஃபினிஷன்ஸ்ல சொல்லியிருக்காங்க. அதை வந்து நீங்க வந்து வாசிச்சு பார்த்து ஷார்ட் நோட்ஸ் எடுத்துக்கலாம். சரியா? அது இல்லாம அடுத்து வந்து பிரான்சஸ் ஆஃப் சயின்ஸ். சயின்ஸ் வகைகள் நான் சொன்னேன் தானே, பொலிட்டிக்கல் சயின்ஸும் சயின்ஸ் ஒரு வகைப்படுத்தலின் உதாரணம். பொலிட்டிக்கல் சயின்ஸ் எப்படி ஒரு சயின்ஸ் ஒரு வகைப்படுத்தல் உதாரணம். சரியா? எப்படி எல்லாம் வகைப்படுத்திருக்காங்க பார்த்தா,
முதலாவது நேச்சுரல் சயின்ஸ். நேச்சுரல் சயின்ஸ்னா என்னது? இந்த இயற்கை உலகத்துல உயிரினங்களை பத்தி, உயிரினங்களோட இயக்கத்தை பத்தி படிக்கிறது தான் என்னது? நேச்சுரல் சயின்ஸ். சோசியல் சயின்ஸ்னா என்னது? அந்த வார்த்தையிலே இருக்குது, சொசைட்டியை பத்தி படிக்கிறது. மனித இயக்கத்தை பத்தி, சொசைட்டில பீப்புள் எப்படி இருக்கிறாங்கன்றத பத்தி படிக்கிறதா சோசியல் சயின்ஸ். ஹோமல் சயின்ஸ்னா என்னது? ஹோமல் சிஸ்டம்ஸ் எப்படி இயங்குது, சில திங்ஸ் எப்படி இயங்குது, அதோட கொள்கைகள் எப்படி இருக்குது, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றத பத்தி படிக்கிறது தான் ஹோமல் சயின்ஸ். சரியா? அப்ளைட் சயின்ஸ், பிரயோக விஞ்ஞானம். பிரயோக விஞ்ஞானம்னா என்னது? ஒரு சயின்டிபிக் நாலேஜ், விஞ்ஞான அறிவை மேம்படுத்திக்கிறதுக்கான படிப்பு. இதன் மூலமாக ப்ராக்டிகல்ஸ் மூலமாக, பிரயோகங்கள் மூலமாக நம்மளோட சயின்டிபிக் நாலேஜை மேம்படுத்திக்கிற ஸ்டடி தான் அப்ளைட் சயின்ஸ்னு சொல்றாங்க. சரியா? இதை வாசிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும். சரியா? நேச்சுரல் சயின்ஸ், பயாலஜிக்கல் சயின்ஸ், social science study of society and people, formal science study of logic and mathematics, applied science, scientific knowledge to develop new applications. ஸோ அந்த மாதிரி நீங்க வாசிச்சு பார்க்கும்போது நான் சொன்னது உங்களுக்கு விளங்கும். சரியா? அப்ப நம்ம அதுல இருந்து லீவ் ஆகி அடுத்த விஷயத்துக்கு போனோம்னா, இதுல எல்லாத்துலயுமே விளங்கப்படுத்திருக்காங்க. நேச்சுரல் சயின்ஸ் பாருங்க, அஸ்ட்ரானமி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எர்த் சயின்ஸ் அண்ட் பயாலஜி. சரியா? அது கீழே வர இதுகள். சோசியல் சயின்ஸ், இதுதான் நமக்கு இங்கே முக்கியமான விஷயம். சோசியல் சயின்ஸுக்குள்ள தான் நம்ம என்னது, பொலிட்டிக்கல் சயின்ஸை பத்தி பார்க்குறோம். பாருங்க, அந்த்ரோபாலஜி, எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், சைக்காலஜி அண்ட் சோசியாலஜி எல்லாமே சோசியல் சயின்ஸுக்கு கீழே தான் வருது. அப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ், சமூகத்துல மனித நடத்தைகளை பத்தி படிக்கிற கற்கைகளுக்குள்ளதான் பொலிட்டிக்கல் சயின்ஸ், அரசியல் விஞ்ஞானம் வருது. சரியா? அடுத்து ஃபார்மல் சயின்ஸை பத்தி சொல்லிட்டேன். அப்ளைட் சயின்ஸ். சரி, நீங்க தான் அதெல்லாம் வாட்சி நோட்டா நோட் பண்ணி வச்சுக்கணும். சரியா? இப்ப நம்ம இவ்வளவு தூரம் சயின்ஸ் எல்லாம் பத்தி படிச்சோம் தானே, அதுல இருந்து என்ன கொஸ்டின் அவங்க எதிர்பார்ப்பாங்கன்னா, இப்ப மற்ற சயின்ஸுக்கும், நேச்சுரல் சயின்ஸ், ஹோமல் சயின்ஸ் எல்லாமே படிச்சோம் தானே, அதுக்கும் பொலிட்டிக்கல் சயின்ஸுக்குமான வித்தியாசம் என்ன, டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்கலாம். சரியா? அப்படிங்கும் போது நீங்க என்ன எழுதுவீங்க? இப்ப மற்ற சயின்ஸ் எல்லாமே, இப்ப நேச்சுரல் சயின்ஸ் எடுப்போமே, அது உயிர் வாழ்ற உயிரினங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணி சொல்லுது. அதே நேரம் சோசியல் சயின்ஸ் எப்படி சொல்லுது? சமூகத்துல மனிதன் நடத்தை எப்படி இருக்குன்னு சொல்லுது. சரியா? இத இப்ப நேச்சுரல் சயின்ஸ்ல சில ஆராய்ச்சிகள், சில என்னது பிரயோகங்கள், சில ப்ராக்டிகல்ஸ் மூலமா அதை ப்ரூவ் பண்ணிடலாம். ஆனா நம்ம சோசியல் சயின்ஸ்ல அப்படி ப்ரூவ் பண்ண இயலுமா? இல்ல. சிலர் நடத்தை அவதானிப்புகள் மூலமா தான் நிறைய முடிவுகளுக்கு வரக்கூடியதா இருக்கும். சரியா? அப்ப மற்ற சயின்ஸுக்கும் பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கும் என்ன வித்தியாசங்கிற கேள்விதான் நம்ம இவ்வளவு நேரம் இவ்வளவு நேரம் கம்ப்ளீட் பண்ண பார்ட்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் வரக்கூடியதா இருக்கும். சரியா? அதை கொஞ்சம் நீங்க ரெடி பண்ணிக்கணும். இவ்வளவு நேரம் அப்படி வந்தது இல்லை, இருந்தாலும் நீங்க பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா சில நேரம் வரலாம். ஓகே, நம்ம அடுத்ததுக்கு போனோம்னா தாட்ஸ், கருத்துக்களை பத்தி பார்ப்போம். கருத்துக்கள் நிறைய பொருளைய நிறைய கமெண்டேட்டர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுல முதலாவது நம்ம முக்கியமான ஆட்களும் பார்க்க வேண்டி இருக்குது. ஸோ மெயின் ஸ்ட்ரீம் ஆஃப் தாட்ஸ் ரெண்டு வகைப்படி, வெஸ்டர்ன் தாட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் தாட்ஸ். அப்ப நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வெஸ்டர்ன்ல தான் இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ்ங்கிறது, பொலிட்டிக்கல்ங்கிறதே ஆராய்ச்சி பண்ணப்பட்டு வெஸ்டர்ன் கமெண்டேட்டர்ஸ் மூலமா தான் நிறைய கருத்துக்கள் சொல்லப்பட்டு அப்படியே நம்ம எல்லா நாட்டுகளிலும் பரவி, எல்லா நாட்டுகள்லயுமே இது எல்லா நாடுலையும் இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ்ங்கிற ஒரு விஷயம் படிப்பிக்க கூடியதா இருக்கு. சரியா? இப்ப இதுல இந்த வெஸ்டர்ன் தாட்ஸ் ஆன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பத்தி பார்த்தோம்னா, பொலிட்டிக்கல் ட்ரெடிஷன் ஒரிஜினேட்ஸ் வித் கிரீக் சிவிலைசேஷன், கிரேக்கம் இருக்குது, அதன் மூலமா தான் இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ்ங்கிற ஒரு உருவாக்கப்பட்டிருக்கு. அது மூலமா தான் ஸ்டார்டே ஆகிருக்கு. அப்படி தொடக்கமே அங்கதான் இருக்கிறது சொல்லியிருக்காங்க. சரியா? முதல்ல பாருங்க, அது எப்படி சொல்லியிருக்காங்க? போலீஸ்ங்கிற வேர்டு கிரீக் வேர்டு, அது கிரேக்க சொல் அது மூலமா என்ன சொல்லியிருக்காங்க? சிட்டி, ஸ்டேட், ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன். சரியா? அது பொலிஸ்ங்கிற வேர்டு இங்கிலீஷ் வேர்ட்ல எப்படி மறைவி வந்திருக்கு? பொலிட்டிக்ஸ்னு வந்திருக்கு. சரியா? இப்ப அந்த பொலிட்டிக்ஸ்ங்கிறத நம்ம எப்படி படிக்கிறோம்? பொலிட்டிக்கல் சயின்ஸ். இப்ப எல்லா நாட்டுலயுமே இருக்கிறது பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஸோ
கிரேக்கத்துல ஆரம்பிச்சு இந்த வேர்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா காலத்துக்கு ஏற்ப மாறி பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம படிக்கிறது வந்து கிரேக்கத்துல ஆரம்பிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு வந்த பொலிட்டிக்கல் சயின்ஸுங்கிற ஒரு தியரி தான். சரியா? இப்ப இந்த விஷயம் விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து கிரேக்கத்துல இருந்து உருவாக்கப்பட்ட கன்செப்ட் வந்து கிரேக்கத்தவரான கிரேக்க பிலோசபரான அரிஸ்டோட்டல் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸோட ஃபாதரா கன்சிடர் பண்ணப்படுறாரு. ஸோ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு வரலாம், அவரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண வரலாம். ஏன்னா அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. யாருமே இவரை சொல்லி அவரோட விஷயங்கள், அவரோட கீ டீச்சிங் விஷயங்களை விளங்கப்படுத்த சொல்லி உங்களுக்கு வரலாம். சரியா? அப்ப பொலிட்டிக்கல் சயின்ஸோட ஃபாதர் யாரு? கிரேக் பிலோசபரான அரிஸ்டோட்டல். சரியா? இவர் என்னன்னு சொல்லியிருக்காரு பார்த்தோம்னா, சொல்லியிருக்காரு man is a social animal. Man is by nature a political animal, and man state is either above humanity or below it. சரியா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மனிதன் வந்து சமூக விலங்கு. இது வந்து நம்ம ஓணுவல்லையும் எனக்கு படிச்ச மாதிரி ஞாபகம் சமூக மனிதன் சொல்றது. இதை எதனால சொல்றாங்கன்னா, நீங்க பாருங்க விளக்கம் சொல்லியிருப்பாரு. Man is a social and political animal because he cannot do without society or state. உண்மைதானே? இதை நீங்க கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். எப்படி நான் சொல்றேன் பாருங்க. சமூக விலங்கு எப்படின்னா, மனிதன் வந்து சமூகத்தை தங்கி இருக்கணும். சமூகத்தை விட்டு விலகி போனா அவனால அவனுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க முடியாது. அவன் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செஞ்சு இந்த உலகத்துல வாழணும்னா சமூகத்துல டிபெண்ட் ஆகிதான் இருக்கணும். எப்படி? இப்ப நம்ம சாப்பிடுறோம், அந்த சாப்பாடு வந்து உற்பத்தி செய்யறது நம்ம கடையில போயிட்டு தான் வாங்குறோம். சரியா? அதை வந்து அவனே செஞ்சுக்கிறானா? சமைச்சு சாப்பிடுறத நான் இங்க சொல்லல. அதே மாதிரி ட்ரெஸ் நம்மளே தச்சு நம்மளே போட்டுக்கிறத நான் சொல்லல. இப்ப ட்ரெஸ் தைக்கணும்னா அந்த துணி மெட்டீரியல் வந்து வேணும் தானே, அதை நம்ம எங்கேயோ போயிட்டு தானே வாங்குறோம். அப்படித்தானே? அதை உற்பத்தி பண்ணி அனுப்புறவங்க யாரு? சொசைட்டில உள்ளவங்க. சரியா? சொசைட்டில உள்ள ஏதோ ஒரு ஃபார்ம், ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் அதை உற்பத்தி பண்ணி அனுப்புது, உற்பத்தியாளர்கிட்ட இருந்து வாங்கி. இதே நேரம் இப்ப சாப்பாடுன்னு வச்சு, சாப்பாடு வந்து நம்ம சமைச்சு மட்டும்தான் சாப்பிடுறோம். ஆனா நம்ம அதுக்கு தேவையான பொருட்களை எங்க போயிட்டு வாங்குறோம்? கடையில போயிட்டு வாங்குறோம். அதை உற்பத்தி செஞ்சது சொசைட்டில இருக்கிற ஒரு மனிதன். ஸோ அந்த மாதிரி நம்ம தேவையான நம்மளோட தேவைகளை வந்து பூர்த்தி செய்து கொள்றதுக்கு நம்ம கண்டிப்பா சொசைட்டியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குங்கிறது தான் இதனுடைய இவர் சொல்லியிருக்க விளக்கம். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றதுக்குள்ள வரலாம். ஸோ இதை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். மனிதன் வந்து தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக சமூகத்தை தங்கி இருக்கிறான் அப்படிங்கிறது தான் இதனுடைய விளக்கம். சரியா? நான் உதாரணம் சொல்லும் மூலமா உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப மனிதன் வந்து வாழ்றதுக்காக சொசைட்டில இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்றான். அந்த நான் சொன்னது பாருங்க, without the help of society man is unable to meet his needs such as food, clothing and shelter. சமூகத்தின் உதவி இல்லாம அவனுக்கு தேவைகள் அவனுக்காக பூர்த்தி செஞ்சுக்க முடியாது. சரி, அவனுடைய தேவைகளை சந்திக்க முடியாது அப்படிங்கிறது தான் அதோட விளக்கம். சரியா? only a well organized society can provide man with facilities of daily life. நல்லா ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு சமூகத்தின் மூலமா தான் மனிதனுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் அவருடைய 4வது கருத்து. சரியா? human life is not safe and secure in a society that is not well organized. சரியா? வெல் ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட சொசைட்டில தான் மனிதனோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். வெல் ஆர்கனைஸ் பண்ணப்படாத சொசைட்டில அவன் வந்து வாழ்றதுக்கு பாதுகாப்பு இருக்காது அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்து. சரியா? இதெல்லாம் ஈஸியானது தானே? அப்ப நீங்க இதெல்லாம் எழுதி வச்சு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஸோ அரிஸ்டாட்டலோட கடைசி 3 கீ டீச்சிங் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, த சேஃப்டி ஆஃப் man and the security of human life is possible only in a well governed state. well governed ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு அரசு அமைப்புல மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு சேஃப்டியான லைஃப் வந்து பாசிபிள் ஆகுது, சாதகமாகுதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதே நேரம் வெல் கவர்ன் ஸ்டேட் இஸ் அ மஸ்ட் ஃபார் ப்ரோக்ரஸ் ஆஃப் ஒரு மனித இயக்கத்துக்கு வந்து
ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் வேணுங்கிறதையும் அவரு சொல்லியிருக்கிறார். சரியா? இதனுடைய விளைவுகளா ஸ்டேட்டும் கவர்மெண்ட்டும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஒரு பார்ட்டா உருவாகி இருக்கு. சரியா? தோட்ஸ் படி பார்க்கும்போது ஸ்டேட் அண்ட் கவர்மெண்ட் முக்கிய இடம் வகிக்கிறதுனால பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல இதுவும் ஒரு பார்ட்டா உருவாகி இருக்கு. சரியா? அதை பார்த்துட்டு அடுத்து நம்ம அப்படியே வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ் பற்றி பார்த்தோம்னா இதுல பாத்தீங்கன்னா மேக்கஸ், ஜூலியஸ் சிசேரோ, செட் ஒஜஸ்டீன், செயின்ட் தோமஸ் அக்வானஸ், நிக்கோலோ மேச்சியாவெல்லி, தாமஸ் ஹோப்ஸ், ஜான் லாக், ரூசோ, கார்ல் மார்க்ஸ் அப்படிங்கிறவங்க வெஸ்டர்ன்லையும், ஈஸ்டர்ன்ல ஒருத்தர் விளாடிமிர் லெனின் இருக்கிறாரு. இதுல நான் உங்களுக்கு எல்லார பத்தியும் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நீங்க வாசிச்சு அவங்கள பத்தி சர்ச் பண்ணி விஷயங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இதுல நான் வெஸ்டர்ன்ல இருக்கிற ஒருத்தர் பத்தியும் ஈஸ்டர்ன்ல இருக்கிற ஒருத்தர் பத்தியும் அரசியல் கொள்கைவாதிகளை பத்தி இங்க சொல்லியிருக்கிறாங்க. இதுல நான் 2 பேரை பத்தி உங்களுக்கு விஷயங்கள் சொல்றேன். அவங்க 2 பேருமே முக்கியமானவங்க. வெஸ்டர்ன்ல கார்ல் மார்க்ஸ். கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, கார்ல் மார்க்ஸ் இவர் முக்கியமான 2 கொள்கைகளை சொல்லியிருக்காரு. சரி, அதுக்கும் எடுக்கப்பட்ட பிரபல்யம் வாய்ந்த கொள்கை. அதாவது the history of all hitherto existing society is the history of class struggles, workers of the world unity அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது அர்த்தம் என்னன்னா, இந்த கருத்தின் அர்த்தம் மனித சமூகம் எப்போதும் வெவ்வேறு சமூக வர்க்க மோதல்களின் மூலம் வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எப்பயுமே எந்த ஒரு விஷயத்துக்காகவும் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்றதுக்கோ எந்த ஒரு விஷயத்துக்காகவும் சமூக வர்க்க மோதல்களின் மூலமா தான் இந்த சமூகம் ஒழுங்கம் வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு கருத்து have nothing to lose but your chains அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா, மூலதன வர்க்கம் தொழிலாளர் வர்க்கம் இடையே ஏற்றம் தொழிலாளர் மூலதன வர்க்கத்தை கவிழ்க்கும் அளவுக்கு வளரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது அவருடைய நடைமுறையில சாத்தியமான கருத்துக்களை வெளிப்படுறதுனால இது அவருடைய நூல்கள்ல ஸ்பெசிபிக்கா எடுக்கப்பட்ட கொள்கைகளா விளங்குது. சரியா? இப்ப அவருடைய 2 கருத்துக்கள் இருக்கு. அந்த மாதிரி நீங்களும் மத்தவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இதுல முக்கியம் வாய்ந்தவங்கன்னு தேடி வச்சுக்கலாம். ஏன்னா நாளாக நடக்கிற விஷயங்கள் நீங்க தேடுவீங்களே, அந்த மாதிரி இதுகளையும் தேடி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க அறிவு வளர்த்துக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சரியா? சோ அவரு தாஸ் கேபிட்டல், அலைனேஷன் ஆஃப் லேபர் அப்படிங்கிற கொள்கைகளை வகுத்திருக்கிறாரு. அதுக்கான நூல்களையும் வெளியிட்டு அது வலியுறுத்தி இருக்கிறாரு. யாரு? கார்ல் மார்க்ஸ்ங்கிறது. அடுத்து அவர் வெஸ்டர்ன்ல இருக்க ஒருத்தவரை பத்தி பார்த்தோம். இது ஈஸ்டர்ன்ல இருக்கிற ஒருத்தரை பத்தி பார்த்தோம்னா விளாடிமிர் லெனின்ங்கிறது ஒரு அரசியல் கொள்கைவாதி. இவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இவரும் வெஸ்டர்ன்ல ஃபேமஸ் ஆனவர் தான். இவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இவரும் நிறைய கொள்கைகளை வகுத்திருக்கிறாரு, நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கிறாரு, நூல்கள். சமூக சமத்துவம், மூலதன சுரண்டலுக்கு எதிர்ப்பு, மக்களாட்சி போன்ற இன்னும் நிறைய இருக்கு. இது எக்ஸாம்பிள் நான் எடுத்துட்டு வந்த எக்ஸாம்பிள். இந்த நூல்களை நூல் வடிவுல எழுத்து வடிவுல மட்டும் வச்சிருக்கிறாம நடைமுறைக்கு மாத்தி வரும். போராட்டம், சில கழகங்கள், அறிவுறுத்தல்கள், அந்த முறைகள்ல இதை நடைமுறைக்கு மாத்தினவர் தான் விளாடிமிர் லெனின். சரியா? கொள்கைகளை நூலா மட்டும் வச்சிருக்காம போராட்டம் மூலம் நடைமுறை அரசியலாக மாத்தினவர் தான் இவர். சரியா? அப்ப இதுல நான் 2 கமெண்டேட்டர்ஸ் பத்தி சொல்லியிருக்கேன். நீங்க மத்தவங்களை பத்தி தேடி பார்க்கலாம். சரியா? அடுத்த தலைப்பு நம்ம முக்கியமான விஷயத்துக்கு சொல்ல போறோம். நம்ம இவ்வளவு நேரம் எதுக்கு ட்ரை பண்ணுமோ, இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்காக இவ்வளவு நேரம் இதோட தொடர்புடைய விஷயங்களை படிச்சோமோ அந்த விஷயத்துக்கு வந்துட்டோம். இது பொலிட்டிக்கல் சயின்ஸ்னா என்னன்றது. சரியா? பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்னன்னா, ஒரு நாட்டின் அரசியல் அமைப்புகள், ஆட்சி முறைகள், அரசியல் நடத்தைகள் மற்றும் அரசியல் நிறுவனங்களின் கட்டமைப்பு பற்றிய ஆய்வு செய்யும் ஒரு கல்வித்துறை ஆகும். இது அதிகாரம், நியாயம், சட்டம் மற்றும் மக்களாட்சி போன்ற முக்கியமான கருப்பொருள்களை ஆய்வு செய்து சமூகத்தில் அரசியலின் தாக்கங்களை புரிந்து கொள்ள உதவுகிறது. சரியா? இதுல நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்குது.
Political science deals with origin, development, purpose, and all political problems of the state. Origin, அபிவிருத்தி, பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ், அரசியல் பிரச்சனைகள், அதோட சம்பந்தப்பட்டது தான் பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. பொலிட்டிக்கல் சயின்ஸ் பிகின்ஸ் அண்ட் எண்ட்ஸ் வித் ஸ்டேட். ஸ்டேட்டோட தான் தொடக்கமும் முடிவும், பொலிட்டிக்கல் சயின்ஸோட தொடக்கமும் முடிவும் ஸ்டேட்டோட தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸ் டீல்ஸ் வித் கவர்மெண்ட். கவர்மெண்டோட தான் சம்மந்தப்படுது. ஒரு விளக்கம் நமக்கு investigates the phenomena of government as political economy deals with wealth, biology with life, algebra with numbers, and geometry with space and magnitude. கவர்மெண்ட்டை பற்றி ஆராய்ச்சி செய்து எக்கனாமிக்கோட டீல் பண்ணுது, பயாலஜி வித் லைஃப், அல்ஜிப்ரா வித் நம்பர்ஸ் அண்ட் ஜியோமெட்ரி வித் ஸ்பேஸ் அண்ட் மேக்னிடியூட்ஸ். சூழல் நடக்கிற எல்லா விஷயங்களையுமே பற்றி சொல்லுது நீ சீலின்றது சொல்லியிருக்கிறாரு. அடுத்து வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் விச் ட்ரீட்ஸ் த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் த பிரின்சிபல் ஆஃப் கவர்மெண்ட். ஃபவுண்டேஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் த பிரின்சிபல் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு. சாரி, ஸோ ஹைலைட் பண்ணியிருக்கு தானே. ஸோ ஃபவுண்டேஷன் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் த பிரின்சிபல் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு. Modern definitions பார்த்தோம்னா, political science has an empirical discipline, the study of the shaping and sharing of power and a political act unperformed in power perspective. சரியா, அரௌல்ட் லவ்ஸும் வந்து மாடர்ன் டெஃபினிஷனாக அதை சொல்லியிருக்கிறாரு. A political system is any persistent pattern of human relationship that equal to a significant extent power, where authority, rule and authority, human relationship விளக்கம் வந்து நமக்கு சொல்லியிருக்காரு. சரியா, இப்ப எல்லாம் பத்தி பார்த்தோம்னா, இங்கே நமக்கு நான் என்ன சொன்னேன் முதல்ல, அரசியல் அமைப்புகள், ஆட்சி முறைகள், அரசியல் நடத்தைகள், அரசியல் நிறுவனங்களின் கட்டமைப்பு, அதுகள் பற்றிய அறிவு வந்து ஆராய்ச்சி செய்த ஒரு ஸ்டடி தான், ஒரு கல்வி துறை தான் பொலிட்டிக்கல் சயின்ஸ். சரியா, இல்ல அதிகாரம், நியாயம், சட்டம் மற்றும் மக்களாட்சி போன்ற முக்கியமான கன்செப்ட்ஸ் வந்து விவரிக்கப்படுது. சரியா, அரசியலோட தாக்கம் வந்து சமூகத்துல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு கற்கை நெறி தான் பொலிட்டிக்கல் சயின்ஸ். சரியா, நான் இது எல்லா டெஃபினிஷன்ஸுமே தொகுத்து உங்களுக்கு ஒரு டெஃபினிஷன் கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ நான் சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கலாம். இந்த டெஃபினிஷனை எழுதுனீங்கன்னா ரொம்ப பொருத்தமா இருக்கும். நான் சொல்றேன் பாருங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் பொலிட்டிக்ஸ், கவர்மெண்ட் சிஸ்டம் அண்ட் பொலிட்டிக்கல் பிஹேவியர். It explains how governments are structured, how power is distributed, and how political decision affects societies. Also examines concepts like justice, freedom, equality, and the role of citizens in the politics. தமிழ்ல சொன்னது அப்படியே தான் நான் இங்கிலீஷ்ல சொல்லியிருக்கேன். இந்த விளக்கம் வந்து பொருத்தமா இருக்கும். ஏன்னு கேளுங்க, எல்லா டெஃபினிஷன்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா ரூல் அண்ட் அத்தாரிட்டி, பவர் ஷேரிங் அண்ட் ஷேப்பிங் பவர், ஃபவுண்டேஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் கவர்மெண்ட், அந்த விஷயங்களே தான் கவர்மெண்டோட டீல் பண்ணுது, ஸ்டேட்டோட டீல் பண்ணுது, அதே பத்தி அந்த விஷயங்களை பத்தி தான் இருக்குது. அப்ப நான் எல்லா விஷயங்களையும் ஒண்ணுல கவர்மெண்ட்டை பத்தி சொல்லுது, ஒண்ணுல ஸ்டேட்டை பத்தி சொல்லுது. ஸோ நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஒரே டெஃபினேஷனா உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். ஸோ அதை வந்து நீங்க எழுதிட்டீங்கன்னா ரொம்ப பொருத்தமா இருக்கும். சரியா, அதோட நம்ம ஸ்கோப் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ன்ற நோக்கம் என்ன, பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாடத்தின் நோக்கம் என்ன, அது என்னத்தை நம்ம அறிவுக்கு புகுத்த வருது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லைட்ல சொல்லியிருக்காங்க. பாருங்க, பொலிட்டிக்கல் தியரிஸ் அண்ட் கான்செப்ட், என்ன கருக்களையும் அதனுடைய டெஃபினிஷன்ஸ் தியரிஸையும் படிக்கிறது. பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் அண்ட் இன்ஸ்டிடியூஷன், அரசியல் நிறுவனங்களை பற்றி படிக்கிறது. அரசியல் பார்ட்டிஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், தேர்தல் முறை, அழுத்த குழுக்கள், ட்ரேட் யூனியன்ஸ், பொது கொள்கைகள், அதை பத்தி படிக்கிறது. இன்டர்நேஷனல் ரிலேஷன், சமூகத்துல வெளிநாட்டு முறை எப்படி இருக்குன்றத பத்தி படிக்கிறது. ஸோ இதுகளையும் நீங்க பார்த்துக்கணும். அதை தான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து கவர் பண்ணுது. சரியா, அமெரிக்கன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அசோசியேஷன் வந்து இங்க 9 விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இது அவ்வளவுமே
பொலிட்டிக்கல் சயின்ஸுன்ற நோக்கம் இந்த அவ்வளவு விஷயங்கள் பற்றி பற்றியுமான நாலேஜ் வந்து கொடுக்கறது பொலிட்டிக்கல் சயின்ஸுன்ற நோக்கமா இருக்குது. சரியா? எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா நேஷனல் கவர்மெண்ட், கம்பேரிட்டிவ் கவர்மெண்ட்ஸ், லெஜிஸ்லேச்சர், ரூல் மேக்கிங், எக்ஸிகூட்டிவ் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். சரியா? அடுத்து ஃபீல்ட்ஸ், ஸ்பெஷலான ஃபீல்ட்ஸ் என்னென்ன பொலிட்டிக்கல் சயின்ஸில் கவர் பண்ணப்படுதுன்னு இதில் பார்த்தோம்னா பொலிட்டிக்கல் தியரி அண்ட் மெத்தடாலஜி. என்னென்ன ஃபீல்ட்ஸ், என்னென்ன துறைகளில் இது வந்து முக்கியத்துவமாக இருந்திருக்கு, என்னென்ன துறைகள் செல்வாக்கு செலுத்தியிருக்குன்னு பார்த்தோம்னா பொலிட்டிக்கல் தியரி அண்ட் மெத்தடாலஜி, ஃபவுண்டேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த விஷயங்களை பற்றி சொல்கிறது தான் பொலிட்டிக்கல் தியரி அண்ட் மெத்தடாலஜி. நேஷனல் கவர்மெண்ட் அண்ட் பொலிட்டிக்ஸ், தேசிய அரசாங்கங்களை பற்றியும் அரசியலை பற்றியும் பொலிட்டிக்கல் லேர்னிங் ஆன் கண்ட்ரிஸ் பொலிட்டிக்கல் பிஹேவியர், அதை பற்றி படிக்கிறது தான் இரண்டாவது. அடுத்து மூணாவது கம்பேரிட்டிவ் கவர்மெண்ட் அண்ட் பொலிட்டிக்ஸ். கம்பேரிட்டிவ் கவர்மெண்ட் வந்து இது வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டும் பப்ளிக் கவர்மெண்ட்னு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் பற்றியும் பொது கொள்கைகளை பற்றியும் பொலிட்டிக்கல் பிஹேவியர்ஸை பற்றியும் படிக்கிறது தான் இது. அதனால் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தா மெக்கானிசம் ஹவு த கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆர் கேரிட் அவுட். இதில் வந்து கவர்மெண்ட்டு வெரைட்டி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பல்வேறு வகைப்பட்ட வகைப்படுத்தல்கள், பொது கொள்கைகள், அரசியல் நடத்தை எப்படி இருக்குன்னு பார்க்கறது தான் கம்பேரிட்டிவ் கவர்மெண்ட் அண்ட் பொலிட்டிக்ஸ். அதனால பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், அரசாங்க நடவடிக்கைகள் எப்படி இருக்குங்கிறது தான் இதில் சொல்லப்படுதா. ஸோ ரெண்டுக்குமான வித்தியாசம் உங்களுக்கு விளங்கி இருக்கணும். இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்னு தெரியும் தானே, ஸ்டடி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ், வெளிநாட்டு உறவுமுறைகளை பற்றி படிக்கணும். சரியா? அடுத்து நம்ம the importance of the study of political science பற்றி பார்த்தீங்கன்னா political science is the greatest social science among numerous social sciences. பல்வேறுபட்ட சயின்ஸ் விஞ்ஞானங்களுக்கு மத்தியில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து ஒரு கிரேட்டான சோஷியல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அடுத்தது the study of political science develops the knowledge. பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து அறிவை வந்து மேம்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குது. அடுத்தது வந்து the study is not only limited to the state and government but also the study about social life as a political animal. பொலிட்டிக்கல் அனிமல் யார்? நம்ம தான். மனிதன் ஒரு சமூக விலங்கா, ஒரு அரசியல் விலங்கா இங்கே வந்து சமூகத்துக்கு பிரதிபலிக்கலாம். அதனால பொலிட்டிக்கல் சயின்ஸில் வந்து ஸ்டேட்டும் கவர்மெண்ட்டும் முக்கியமான விஷயங்களா ஃபோக்கஸ் பண்ணப்படுது. சரியா? அப்போ என்ன சொல்றாங்கன்னா ஸ்டேட்டும் கவர்மெண்ட் மட்டுமே முக்கியமான விஷயம் இல்லை. ஆல்சோ the study is not limited to the state and government but also the study about social life as a political animal. இதில் என்ன சொல்றாங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸில் முக்கியமாக ஸ்டேட்டும் கவர்மெண்ட்டும் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணப்படுது. ஆனால் ஒரு அரசியல் விலங்குன்ற மனிதனோட அரசியல் விலங்குன்ற அர்த்தத்தில் அவன் சோஷியல் லைஃப்பை பற்றியும் ஸ்டடி பண்ணுறது முக்கியம். அதுவும் அங்கே சொல்லித்தரப்படுது. ஒரு விஷயங்கள்ல பார்த்தோம்னா சரி, அதில் ஹியூமன் ரைட்ஸ், லிபர்ட்டி, டியூட்டிஸ், பப்ளிக் ஒப்பீனியன், எலக்டோரல் சிஸ்டம், ட்ரேட் யூனியன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நீங்கள் உனக்கு படிப்பீங்க. ஸோ அதனால தான் இங்கே சொல்லியிருக்காங்க ஸ்டேட்டும் கவர்மெண்ட்டும் விஷயங்கள் சோஷியல் லைஃப் உள்ள விஷயங்களை படிக்கிறப்போ முக்கியமாக விளங்குது. சரியா? அடுத்து a person with a good political knowledge can become a highly civilized citizen. பொலிட்டிக்கல் நாலேஜோட வர ஒரு நபர் வந்து சமூகத்தில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிரஜையா வாழ்றாரு அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு பிரஜை கிட்ட காணப்படுற நடத்தைகளா தான் அடுத்து சொல்லியிருக்காங்க few fundamentals and values displayed by him by highly civilized citizen. அதுவா அப்படிப்பட்ட நடத்தைகள் என்னென்னு பார்த்தோம்னா அண்டர்ஸ்டாண்டிங் குட் அண்ட் எவில், லோயல் டு ரூல், ஃபுல்ஃபில் த டியூட்டிஸ், டெடிகேஷன், ஃபாலோ வேல்யூஸ், ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அக்கௌண்டபிலிட்டி, டோலரன்ஸ் ஆஃப் டிசென்ட், ஆஃபர்சிங் இன்ஜஸ்டிஸ், ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன், கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன், ஆர்பிட்ரேஷன். இந்த விஷயங்கள்லாம் என்னன்னு நீங்கள் பார்க்கலாம். சில விஷயங்கள் விளங்காத மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் என்னன்னு நீங்கள் தேடி வச்சுக்கணும். சரியா? இது வந்து
சமூகத்தால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பிரஜைன்ற நடத்தைகள் சமூகத்துல எப்படி இருக்கும்ன்றது. ஸோ அடுத்தது a person with a good political knowledgeable can become a good administrator, manager, politician, servant and good citizen. பொலிட்டிக்கல் சயின்ஸோட இருக்கிற ஒரு நபர் வந்து ஒரு சிறந்த நிர்வாகியா வரலாம், ஒரு நல்ல முகாமையாளரா வரலாம், ஒரு நல்ல அரசியல்வாதியா வரும், சிறந்த பிரஜையா இருக்கலாம், சிறந்த ஒரு நபரா இருக்கலாம் சமூகத்துல. அப்படிங்கிறது தான் இந்த முக்கியத்துவம். such person can become a complete person. புத்தகம் வாசிக்கிறதோட எவன் ஒருவன் சமூக வாழ்க்கைக்கான அறிவோடு இருக்கிறானோ அவன் வந்து கம்ப்ளீட்டட் சிட்டிசனா விளங்குறான். சரியா? அடுத்து வந்து இறுதியான விஷயம் பொலிட்டிக்கல் சோஷியலைசேஷன். இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா அரசியல் மயப்படுத்தல், அரசியல் சமூக மயப்படுத்தல் ஒரு மனிதன் வந்து தனது தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு கண்டிப்பா அடுத்தவங்க சொசைட்டில இருக்கிற நபர்கள் வந்து தங்கி இருந்தே ஆகணும். அந்த செயல்முறைக்கு மனிதனை உட்படுத்துறது தான் பொலிட்டிக்கல் சோஷியலைசேஷன். A man born with political knowledge, but to lead a practical political life, a person should learn political science. மனிதன் வந்து பொலிட்டிக்கல் நாலேஜோட தான் பிறந்திருக்காரு. ஆனா யதார்த்தமான உண்மை நிலையான உலகத்துக்கு கண்டிப்பா மனிதன் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் அறிவு வந்து மேம்படுத்தியே ஆகும் அப்படின்றது தான் இங்க சொல்லியிருக்கு. ஸோ நீங்க பொலிட்டிக்கல் சோஷியலைசேஷன் definition என்னது? The process of molding a person as a political animal is political socialization. சரியா? சமூகம் அடுத்தவங்களை தங்கி இருக்கிற அந்த யதார்த்த நிலைக்கு மனிதனை உட்படுத்துறது தான் பொலிட்டிக்கல் சோஷியலைசேஷன். சரியா? விளங்குச்சா? ஸோ நம்ம அடுத்ததுக்கு பொலிட்டிக்கல் சோஷியலைசேஷன்ல அடுத்து சொல்லியிருக்காங்க பொலிட்டிக்கல் சயின்ஸை எப்படி படிக்கலாம். பொலிட்டிக்கல் சயின்ஸ் மூலமா தான் வந்து சோஷியல் இனிமேல் அப்படிங்கிறது எப்படி படிக்கலாம்னா ஒன்றும் ஃபார்மல் மெத்தட், நம்ம ஸ்கூல் போயிட்டு புக்ஸ்ல பார்த்து அப்படி படிக்கிறது, படிக்கிறது மூலமா படிக்கிறது. இன்னொன்று வந்து இன்ஃபார்மல் மெத்தட், நம்ம வந்து குடும்ப அங்கத்தவர்கள் கிட்ட இருந்தோ, சொசைட்டி கிட்ட இருந்தோ, மீடியா கிட்ட இருந்தோ, ட்ரேட் யூனியன்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சமூகத்துல பாக்குறதானே. அந்த விஷயங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிட்ட இருக்கிறது கூட பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து படிக்கலாம். சரியா? அதுதான் இன்ஃபார்மல் மெத்தட். ஓகேவா? ஸோ இன்ட்ரோடக்ஷன்ல சொல்ல வேண்டிய விஷயங்கள் அவ்வளோதான் இருக்குது. கடைசியா வந்து ஒரு தோட் இருக்குது உங்களுக்கு. நீங்க பொலிட்டிக்கல் மேல இன்ட்ரெஸ்டா இருக்காட்டியும் பொலிட்டிக்கல் வந்து உங்க மேல இன்ட்ரெஸ்டா இருக்கும். சரியா? மார்ஷல் பெர்மன் சொல்லியிருக்கிறாரு எல்லா விஷயங்களோடையும் சம்மந்தப்படுறதுனால. சரியா? இறுதியா நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற விஷயம் வந்து பாஸ்ட் பேப்பர்ஸ்ல கொஸ்டின்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். பாஸ்ட் பேப்பர்ஸ் கொஸ்டின் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். பாஸ்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா 2017 what do you mean by political science? இப்போ நான் இங்கே வந்து உங்களுக்கு சிம்பிளாக விளங்குறதுக்கு போனிருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து என்ன செய்யணும், பேராகிராஃப் லைனில் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும் கொஸ்டின்ஸ். சரியா? பொலிட்டிக்கல் சயின்ஸ் இஸ் ஸ்டடி ஆஃப் கவர்மெண்ட், பொலிட்டிக்கல் சிஸ்டம்ஸ், பொலிட்டிக்கல் policies, political theories, international relations, constitution and political behavior, power and authority. சரியா? இதை பத்தி நான் சிம்பிளா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்க என்ன செய்யணும், ஒரு பாயிண்ட்ஸ் போகலையோ இல்லை ஒரு சின்ன பேராகிராஃபாவோ டெஃபினேஷனை எழுதி விளக்கம் கொடுத்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டீங்கன்னா அந்த ஆன்சர் வந்து எக்ஸெப்ட் பண்ணிக்கக்கூடியதா இருக்கும். சரியா? ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க, எக்ஸ்பிளைன் தி ஸ்கோப் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஸ்கோப்னா என்னது, எதை கவர் பண்ணுது, அதோட நோக்கம் என்ன அப்படிங்கிற அர்த்தம் தானே. பாருங்க, பொலிட்டிக்கல் தியரி, கம்பேரேட்டிவ் பாலிடிக்ஸ், இன்டர்நேஷனல் ரிலேஷன், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பொலிட்டிக்கல் எக்கானமி, பொலிட்டிக்கல் சோஷியாலஜி. பொலிட்டிக்கல் எக்ஸ்பிளைன் பண்ண தானே சொல்லியிருக்கு. அப்போ நான் ஃபர்ஸ்ட்டை மட்டும் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டியிருக்கேன். ஸ்டடீஸ் பொலிட்டிக்கல் ஆஃப் பொலிட்டிக்கல் ஐடியாஸ், ஐடியாலஜிஸ் அண்ட் ஃபிலாசபிஸ். இதை பற்றின கற்கைகள் தான் பொலிட்டிக்கல் ஐடியாஸ், ஐடியாலஜிஸ் அண்ட் ஃபிலாசபிஸை பற்றி படிக்கிறது தான் பொலிட்டிக்கல் தியரிக்குள்ளே இருக்குது அப்படின்னு ஒன்று மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி பாடியிருக்கேன். மற்றதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், ஹவு டு யூ இவலுவேட் த யூஸ்ஃபுல்னஸ் ஆஃப் த நாலேஜ் ஆன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இன் டே டு டே?
பொலிட்டிக்கல் சயின்ஸுன்ற பயன்பாடு யூஸ்ஃபுல்னஸ் வந்து ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து இவாலுவேட் பண்ணி பார்க்கணும். இவாலுவேட் எப்படி பண்ணுவீங்க பாருங்க, எப்படி ஒரு வித்தியாசமான கொஸ்டின். இதுக்காக தான் நீங்க என்ன செய்யணும், எந்த நாள் வந்து படிக்கணும், இதுகளை சர்ச் பண்ணி பார்க்கணும், லெக்சரர் சொல்றதை நோட் பண்ணி வச்சுக்கணுங்கிறது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் வரலாம். ஸோ அதுக்கு பாருங்க, நான் சொல்லியிருக்கேன், இட் கேன் பி இவலுவேட்டட் இன் செவரல் ways: understanding current events, informed voting, civic engagement, critical thinking, policy impact on daily life, global perspective. அண்டர்ஸ்டாண்டிங் கரண்ட் இவெண்ட்ஸ். அப்போ நீங்கள் இன்னைக்கு போயிட்டு நியூஸ் பார்த்தா தானே என்ன நடந்திருக்குன்னு தெரியும். ஸோ அதை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே சொல்லுவேன். ஸோ எப்படி கொஸ்டின் வந்திருக்குன்னு பார்த்துட்டு அப்போ அந்த முறைகள் எல்லாம் கவனம் செலுத்தணும். அடுத்து 2018 போனோம்னா எக்ஸ்பிளைன் த ஃபாலோவிங். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டி வரும். 5 மார்க்ஸுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், பொலிட்டிக்கல் சோஷியலைசேஷன். Political socialization is the process by which individuals acquire their political beliefs, values, and attitudes. This process helps people understand their role in society and how they view political system, parties, ideologies, and the government. பொலிட்டிக்கல் சயின்ஸ் அந்த டியூப்ல நான் இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் பார்த்துட்டோம்னா அந்த டெஃபினிஷன்ஸ் எழுதலாம். அதன் மூலமா நீங்க விளங்கிக்கிட்ட விஷயங்களை வந்து ஆன்சர் தான் கொடுக்கலாம். அப்பதான் உங்களுக்கு பூரணமான மார்க்ஸ் கிடைக்கும். நீங்க என்ன விளங்கிக்கிட்டீங்கன்னா லெக்சரர் எதிர்பார்ப்பார். அப்ப நீங்க விளங்கிக்கிட்ட ஆன்சர் வந்து ஷோர்ட் அண்ட் ஸ்வீட்டா நீங்க கொடுக்க ட்ரை பண்ணணும். சரியா? ஆன்சர் எழுதி பழகுங்க. நான் சொன்ன முறைகள் படி படிக்க ட்ரை பண்ணுங்க. சரியா? அதே நேரம் இன்னொரு கொஸ்டின் பாருங்க, அதே வந்திருக்கு ஸ்கோப் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ். இது வந்து ரெண்டாவது எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கு. முதலாவது எக்ஸ்பிளைன் பண்ண வந்தது ஸ்கோப் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ். அப்போ அதுக்கு நான் ஏற்கனவே ஆன்சர் கொடுத்துட்டு நீங்க அதையே பார்த்துக்கலாம். சரியா? 21ல வந்திருக்கு பாருங்க, எக்ஸ்பிளைன் பொலிட்டிக்கல் சோஷியலைசேஷன். இந்த மேல இருக்க ஆன்சரை நீங்க வந்து எழுதிக்கலாம். இல்லாட்டி இந்த கொஸ்டினுக்கு நீங்களும் உங்களுக்கு தேவையான ஆன்சர்ஸ், நீங்க யோசிக்கிற ஆன்சர்ஸை எழுதி வைங்க. பாஸ் பேப்பர்லாம் செஞ்சு பாருங்க. ஸோ படிக்கிற மெத்தட்ஸ், இன்ட்ரோடக்ஷன், நிறைய விஷயங்கள் சொல்லிட்டேன். ஸோ இதுல இருந்து இந்த சப்ஜெக்ட்ஸ்குள்ள அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். ஸோ எல்லாத்தையும் ஆர்டராக பாருங்க, நோட் எடுத்து வைங்க, நல்லா படிங்க. லெக்சர்ஸ்ல போயிட்டு நோட் பண்ணுங்க, கன்சென்ட்ரேட் பண்ணுங்க, எல்லா விஷயங்களும் நல்லா படிங்க. நல்ல ரிசல்ட் எடுக்கிறதுக்கு உங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். தேங்க்யூ.